டொரண்டோவில் தமிழருக்கு சொந்தமான திரையரங்கில் பல தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மற்றும் தீ வைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் ரிச்மண்ட் ஹில் நகரில் உள்ள யோர்க் திரையரங்கில் 3 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை யோர்க் பிராந்திய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 17, 19 மற்றும் 24ஆம் திகதிகளில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தம்மை அழைத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 வெவ்வேறு வாகனங்களில் சென்ற சந்தேக நபர்கள் திரையரங்கின் முன்கதவு மற்றும் ஜன்னல்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவங்களில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகள் தொடரும் நிலையில் இதில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்த விவரங்களையும் இதுவரை காவல்துறையினர் வெளியிடவில்லை. சம்பவம் குறித்து சாட்சிகள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதமும் இதேபோன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு போலீசார் அழைக்கப்பட்டனர். கடந்த வாரம் ஸ்கார்போவில் தமிழர்களின் திரையரங்கில் தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.